பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் 5 பேர் தற்போது சரணடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். சென்னை பெரம்பூர்ல இன்று மாலை 7 மணி அளவுல பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்தனர். குறிப்பாக இவர்கள் உணவு டெலிவரி ஊழியர்கள் போல மாறுவேடத்தில் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த கொலைக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக 5 பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் துணை ஆணையர் முன்னிலையில தற்போது சரணடைந்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டினப்பாக்கத்துல ஒரு கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு சாப்பிட சென்ற ஆற்காடு சுரேஷ் என்ற ரவுடியை ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு அதில் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கு தொடர்பாக யாரேனும் பின்னணியில் உள்ளனரா என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில இதில் ஒரு பேச்சானது அடிபட்டது. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு பேச்சானது அடிபட்ட நிலையில தற்போது இந்த வழக்கு தொடர்பாக அந்த ஆற்காடு சுரேஷோட சகோதரர் ஆற்காடு பாலு உள்ளிட்ட 5 பேர் அண்ணா நகர் துணை ஆணையர் முன்னிலையில தற்போது சரண்டர் ஆகியுள்ளனர். அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆற்காடு சுரேஷ் முன்விரோதம் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் இவருக்கு முன்விரோதம் உள்ளதா என்பது தொடர்பாக தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பின்பாக இந்த செம்பியம் காவல்துறையினரும் ஒப்படைக்க உள்ளனர். அவர்கள் இந்த 5 நபர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் தான் முழுவதுமாக தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் கொலை செய்வதற்கான முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வர வாய்ப்பிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.